ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு அழகான எமோஷனல் அண்ட் ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தாரே ஜமீன் பர் 2007ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டுமே அமீர் கான் தான். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல அமீர் கானே நடிச்சிருக்காரு. உலகத்துல இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் புது புது வித்தியாசமான திறமைகள் இருக்கு. பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கிறனால ஒரு சில குழந்தைங்க வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் மாதிரி சொல்லிக்கிறாங்க. மீதி இருக்க குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸோட கேர் அண்ட் சப்போர்ட் கிடைக்காதனால இருட்டுல மறைஞ்சு இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி திறமைகள் இருந்தும் இருட்டுல மறைஞ்சிருக்காங்க. இப்படி இருட்டுல மறைஞ்சிருந்த ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் ஹெல்ப் பண்றாரு. அந்த டீச்சரோட உதவியால அந்த பையனும் வெளிச்சத்துக்கு வரான். இப்படி இந்த உலகத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட குழந்தைகிட்ட இருக்க ப்ராப்ளமை மட்டும் பார்க்காம அவங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு அழகான கருத்தை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எமோஷனலா எடுத்து சொன்ன படம் தான் தாரே ஜமீன் பர். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு 8 வயசு சின்ன பையன் சாக்கடை தண்ணியில ஓடிட்டு இருக்க மீனை பிடிச்சி பாட்டில்ல போட்டுட்டு இருக்கான். இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு இஷான். இஷானுக்காக பஸ் டிரைவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இப்ப அவன் வராதனால அவரே அவன் சட்டையை பிடிச்சு தூக்கிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவன் வீட்டுல விட்டுட்டு ஸ்கூல் பஸ் கிளம்பிடுது. கேட் உள்ள வந்த உடனே 2 தெருநாய்ங்க கூட விளையாடிட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்குள்ள வரான். வரும்போதே அவன் அம்மா பேக்கை கரெக்டா அவன் ரூம்ல வைன்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ரூம்ல போயிட்டு பேக்கை கீழே தூக்கி போட்டுட்டு இப்ப வேகமா ஓடி போய் ஃப்ரிட்ஜ் மேல இருக்க மீன் தொட்டியில அவன் புடிச்சிட்டு வந்த மீனை எல்லாம் போடுறான். அவனோட அம்மா சாண்ட்விச் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் ஓடி போய் அதை எடுக்கிறான். பட் அவன் அம்மா அவன் கையில ஒரு அடி போட்டுட்டு கையை கழுவிட்டு வான்னு சொல்றாங்க. அவனும் சாண்ட்விச்சை வாயில வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு டேப்பை திறந்து போட்டு போயிடுறான். டேப்பை கூட ஒழுங்கா மூடாம போறேன்னு அவன் அம்மா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது எதையுமே கண்டுக்காம போய் உட்காந்து பசில் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். இப்ப இஷானோட அண்ணா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். பட் ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் 2 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வெளியே நாய் கொலைச்சிட்டு இருக்கு. அதை கேட்டதும் இஷான் வேகமா வெளியே ஓடுறான். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போடான்னு அவன் அம்மா கூப்பிடுறாங்க. பட் இஷான் அதை காதலியே வாங்காம ஸ்பீடா ஓடிடுறான். வெளியே போயிட்டு தெருநாயை கொஞ்சிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த ஏரியால இருக்க எல்லா பசங்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இஷான் பாலை எடுன்னு எல்லாரும் கத்துறாங்க. இஷானும் அந்த பாலை தூக்கி அடிக்கிறான். அது தூரமா வேற எங்கேயோ போய் விழுந்துடுது. ஒரு பாலை கூட ஒழுங்கா போட தெரியாதா முட்டாள்னு அந்த பையன் திட்டிடுறான். நம்ம இஷானும் எதுவும் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். நான் சொல்றது உனக்கு புரியலையா, போய் பால் எடுத்துட்டு வாடான்னு இஷானை திட்டிட்டு இப்ப 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையில இஷானோட கையை பிடிச்சு முறுக்கி அவன் மண்டையில வேற இடிச்சு இப்ப ரத்தம் வந்துட்டு இருக்கு. பதிலுக்கு நம்ம இஷானும் அவன் கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடுறான். இப்ப வேகமா மாடிக்கு ஓடி வரான். வாசல்ல இருந்த பூச்செடி எல்லாத்தையும் காலை வச்சு தட்டி விட்டுட்டு மாடியில போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு பட்டம் பறந்து வருது. அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு இப்ப அவன் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுல அந்த பக்கத்து வீட்டு பையனோட அம்மா இஷானோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்க பையனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என் பையனை எப்படி கடிச்சு வச்சிருக்கான்னு பாருங்கன்னு திட்டிட்டு இருக்காங்க. நம்ம இஷான் சைலண்டா டோரை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப அவன் அப்பா அவனை பார்த்துட்டு உள்ள வா இஷான்னு கூப்பிட்டு வச்சு பலாருன்னு அவனை கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அப்ப கரெக்டா அந்த பக்கத்து வீட்டு பையனும் பாருங்க அங்கிள், என் ஷர்ட்டை கூட கிழிச்சிட்டான்னு சொல்றான். பட் அவன் சட்டையை இஷான் கிழிக்கவே இல்ல. செய்யாத தப்புக்கு இஷான் மேல பழி போட்டதும் இப்ப இஷானுக்கு கோவம் அதிகமாகி மறுபடியும் அந்த பையனை அடிக்க போறான். இஷானோட அப்பா அவனை இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு உன் மேல எத்தனை கம்ப்ளைண்ட், ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட், பக்கத்து வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட், நீ வெளியே போனாலே கம்ப்ளைண்ட் தான், இதுக்கப்புறம் உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் உன்னை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவேன்னு சொல்லிடுறாரு. போர்டிங் ஸ்கூல்னா ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஃபுட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க இருக்கும். பட் என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டுக்கு வர முடியும். நம்ம இஷான் போய் குளிச்சுட்டு வரான். அவன் அம்மாவும் அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவனோட அப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் அப்பா எங்க போறீங்கன்னு அவன் கேக்குறான். அதுக்கு அவரும் நான் வெளியே போறேன், இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் சாரி அப்பா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சாரி அப்பான்னு ரொம்ப கண் கலங்கி பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா அவன் கிட்ட அப்பா வேலை விஷயமா வெளியே போறாரு, உன்னால இல்லன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இவ்வளவு நேரம் என்ன அழ வச்சுட்டீங்களேன்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் இஷானோட அம்மா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவரை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அடுத்து பெரிய பையனை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ இஷானை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுறாங்க. ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரெஸ் கோட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இஷானோட ஷூஸ் பாலிஷ் போடாம சேரா இருக்கு. சோ அவனையும் தனியா நிக்க வச்சிடுறாங்க. அப்புறம் கிளாஸ்ல கொஞ்சம் கூட கவனிக்காம வெளியே ரோட்ல பாத்துட்டு இருக்கான். அப்ப இஷானோட கிளாஸ் டீச்சர் பேஜ் 38ல சாப்டர் 4ல பேராகிராஃப் 3 படின்னு சொல்றாங்க. அவனால அதை படிக்க முடியல. லெட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த டீச்சரும் சரி டான்ஸ் ஆடுற அந்த லெட்டர்ஸை படி
படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவால வேர்ட்ஸ் சரியா படிக்கவே முடியல. சோ இப்ப காண்டாகி பிளா 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 பிளான்னு உளறிடுறான். அந்த டீச்சரும் காண்டாகி அவனை வெளியே நிக்க வச்சிடுறாங்க. வெளியே போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ் முடிஞ்சதும் டீச்சர் அவனை உள்ள போக சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ். சோ இஷான் பேப்பர் சைன் வாங்கினியான்னு கேட்டுட்டு நீ மாட்டின அவ்வளவுதான், மறுபடியும் திட்டு வாங்க போறேன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிண்டல் பண்றாங்க. சோ இப்ப இஷானுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அங்க இருந்து பேக மாட்டிட்டு வெளியே வந்துடுறான். நம்ம இஷானுக்கு படிப்பு கொஞ்சம் கூட வரல, பட் படிப்பை தவிர மத்த எல்லாமே ரொம்ப நல்லா பண்றான். இப்ப வெளியே வந்து ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே தெருவோரமா இருக்க கடைங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்க சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் ரசிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ வேன்ல சீக்கிரமா ஏறி உட்காந்துடுறான். இப்ப வீட்டுக்கும் கொண்டு போய் விட்டுடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கான். அவன் அம்மா அவன் நோட்டை வாங்கி பார்த்துட்டு இவ்வளவு அசிங்கமா எழுதியிருக்க, அதுவும் எல்லாமே தப்பு தப்பா எழுதியிருக்குன்னு திட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு இஷான் அவன் அண்ணன் கிட்ட இன்னைக்கு நான் கிளாஸை கட் அடிச்சுட்டேன், எனக்கு ஆப்சென்ட் லெட்டர் எழுதி தாடான்னு கேக்குறான். அதுக்கு அவன் அண்ணன் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொல்றான். அப்புறம் தம்பி பாவம்னு எழுதி கொடுத்துட்றான். மறுநாள் நம்ம இஷான் மேக்ஸ் டீச்சர் கிட்ட அந்த லீவ் லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அவங்களும் சரி பரவாயில்லப்பா இன்னைக்கு எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 into 9 = என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம இஷான் அப்படியே கனவு உலகத்துக்கு போறான். ஒரு கற்பனை ஸ்டோரியை இவனே நினைச்சு பாக்குறான். சோலார் சிஸ்டம்ல பூமி தான் 3rd, கடைசியா ப்ளூட்டோ 9th பிளானட். இஷான் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி பூமியை எடுத்துட்டு வந்து ப்ளூட்டோ கூட சேர்த்து விடுறான். பூமி வந்து ப்ளூட்டோவை இடிச்சனால ப்ளூட்டோ உடஞ்சு போயிடுது. மீதி இருக்கிறது பூமி தான், அதாவது 3 தான் இருக்கு. சோ 3 into 9 = 3ன்னு தப்பா எழுதி வைக்கிறான். ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர் எழுதியிருக்கான், அதுவும் தப்பா எழுதியிருக்கான். இப்ப அதுக்குள்ள டைம் ஆகிடுச்சுன்னு பேப்பரை வாங்கிடுறாங்க. மறுநாள் அவன் அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். அவரும் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இப்ப இஷானோட அப்பா அந்த ஆப்சென்ட் லெட்டரை பாத்துட்டுறாரு. பாத்துட்டு இதை யார் எழுதி தந்தா, லீவ் போட்டு எங்க போனான்னு செம்மையா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. நம்ம இஷானும் கிளாஸை கட் அடிச்சுட்டு தனியா ரோட்ல நடந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன்னு சொல்றான். இப்ப உடனே இஷானை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க. எல்லா டீச்சர்ஸும் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கொஞ்சம் கூட படிக்க மாட்டான், எழுத சொன்னா பிடிக்கல, கிளாஸை கவனிக்காம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எப்ப பாரு தண்ணி குடிக்கிறான், ரெஸ்ட் ரூம் போறான், தண்ணி குடிக்கிறான், ரெஸ்ட் ரூம் போறான். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயில், 0. மேபி அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு பிரின்சிபல் சொல்லிடுறாங்க. இப்ப இஷானோட அப்பாவும் வேற வழி தெரியாம அவனை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இஷான் எவ்வளவோ அழுது பாக்குறான், கெஞ்சு பாக்குறான். நைட்டு கனவுல கூட ரயில்வே ஸ்டேஷன்ல அவன் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி கனவு வருது. பட் இப்ப இஷானை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க. இஷானை மட்டும் தனியா அங்க விட்டுட்டு இப்ப அவன் பேரண்ட்ஸ் அங்க இருந்து கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. இஷான் கண்ணீரோட அழுதுட்டே அங்கேயே நின்னுட்டு இருக்கான். ட்ரெஸ் கூட மாத்தாம சோகமா அவன் பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்புறம் டின்னர் டைம்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம இஷானுக்கு கொஞ்சம் கூட சாப்பிட பிடிக்கல. நைட்டு மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் இஷான் மட்டும் பாத்ரூம் குள்ள போயிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இஷானோட அம்மா அவனோட டிராயிங் புக்கை எடுத்து பாக்குறாங்க. அதுல அவன் மட்டும் அவன் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போற மாதிரி அழகா ஒரு ஃபிளிப் புக்ல வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்து ஃபீல் பண்ணி அவன் அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம இஷான் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு கால் நடக்க முடியாத ஊனமான ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். இந்த பையன் நம்ம இஷான் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவான். இப்ப இந்த ஃப்ரெண்டு பையனை டீச்சர் ஒரு போயம் வாசிக்க சொல்றாரு. அவனும் வாசிக்கிறான். அந்த போயமோட அர்த்தம் என்னன்னு நம்ம இஷான் கிட்ட கேக்குறாரு. நம்ம ஹீரோவால அதுக்கு கரெக்டா பதில் சொல்ல முடியல. அவரும் அவனை திட்டிடுறாரு. அடுத்த கிளாஸ்ல நம்ம இஷான் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப கிளாஸ் டீச்சர் போர்ட்ல ஒரு டாட்டை வச்சுட்டு இஷானை கூப்பிட்டு போர்ட்ல எங்க டாட் வச்சிருக்கேன்னு காட்டுன்னு சொல்றாரு. அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். அவனை கூப்பிட்டு வச்சு கை முட்டிலேயே அடி அடின்னு அடிச்சிடுறாரு. இஷானும் அழுதுட்டே பெஞ்ச்ல போய் உட்காந்துடுறான். அடுத்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு மார்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இஷானுக்கு எது லெஃப்ட்னு தெரியல, எது ரைட்னு தெரியல. சோ அவன் மட்டும் தப்பு தப்பா பண்றான். சோ மார்ச்சிங்ல இருந்து அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு லெட்டர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. மிரர் லெட்டர்ஸ் மாதிரி எல்லாம் உல்டாவா கண்ணுக்கு தெரியுது. இஷானால எதுவுமே படிக்க முடியல. எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறான். எல்லா டீச்சர்ஸும் முட்டாள், சோம்பேறி, யூஸ்லெஸ், ஸ்டூபிட்னு எப்ப பாரு அவனை திட்டிட்டே இருக்காங்க. இப்ப லீவுக்கு இஷானோட அப்பா அம்மா அண்ணா எல்லாரும் அவனை பார்க்க வந்திருக்காங்க. பட் அவங்கள பார்க்க பிடிக்காம ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருக்கான். இப்ப இஷானை எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு பிடிச்ச கலர் பென்சில் செட்டை அவன் அண்ணா அவனுக்கு கொடுக்குறான். பட் அதுவுமே அவனுக்கு இஷ்டம் இல்ல. ஒரு ஓரமா எடுத்து வச்சிடுறான். ரொம்ப சைலண்டா எப்பவுமே சோகமா இருக்கான். இப்ப மறுபடியும் இஷானை போர்டிங் ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இஷானுக்கு தனியா இருந்து வெறுத்து போய் இப்ப அவன் ஸ்கூல் மாடி மேல ஏறி நின்னு செத்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
அப்ப அவன் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு கீழே இறங்கு, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, நமக்கு ஒரு புது டெம்பரரி டீச்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இஷானை கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறான். அந்த புது டீச்சர் வேற யாரும் இல்ல, நம்ம அமீர் கான் தான். வரும்போதே ஒரு கோமாளி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க எக்ஸப்ட் நம்ம இஷான். இப்ப கிளாஸ்ல நியூ டீச்சர் அமீர் கான் எல்லார்கிட்டயும் ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைங்க, டிராயிங் பண்ணி நான் வர வரைக்கும் ஜாலியா இருங்கன்னு சொல்லிடுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்டா படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அமீர் கானும் எல்லா டிராயிங்ஸையும் பார்த்துட்டே வராரு. ஒரு பேப்பர் மட்டும் காலியா எதுவுமே வரையாம இருக்கு. அது நம்ம இஷானோட பேப்பர் தான். என்னாச்சு ஃப்ரெண்ட், அவசரம் இல்ல, பொறுமையாவே வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து மறுபடி செகண்ட் ரவுண்ட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படியே பார்த்துட்டே வராரு. இப்ப மறுபடி இஷான் எதுவுமே வரையல. சோ இப்ப இந்த டீச்சரும் என்னாச்சு செல்லும், பெயிண்ட் பண்ண பிடிக்கலையா, ஏன் சோகமா இருக்க, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு கூட இஷான் பதில் சொல்லல. பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்ட் அவன் பேரு இஷான் சார்னு சொல்றான். அப்படியே அன்னைக்கு கிளாஸ் முடியுது. இஷானும் தனியா லோன்லியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். இஷானுக்கு படிப்பு வரலனாலும் அவன் பேரண்ட்ஸோட இருந்தப்போ ஹாப்பியா அவனை சுத்தி இருந்த எல்லா விஷயங்களையும் ரசிச்சுட்டு ஜாலியா இருந்தான். பட் இப்போ எந்த சந்தோஷமும் இல்லாம தனியா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டான். அவன் அம்மா கால் பண்ணிருக்காங்கன்னு இஷானுக்கு சொல்றாங்க. அவனும் போயிட்டு போன் எடுத்து காதுல வைக்கிறான். பட் எதுவும் பேசல. அவன் அம்மா அவன்கிட்ட என்னால சாட்டர்டே வர முடியாது, நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்றாங்க. பட் இஷான் ஒரு வார்த்தை கூட பேசாம போனை கீழே வச்சுட்டு போயிடுறான். ஸ்டாஃப் ரூம்ல எல்லா டீச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து அமீர் கான் கிட்ட கிளாஸ்ல போய் டான்ஸ் பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு சொல்லி தரணும், டிசிப்ளின் கத்து கொடுக்கணும், அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அமீர் கானும் அவங்க குழந்தைங்க கேம்ஸ், டான்ஸ், டிராயிங் இதெல்லாம் தான் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கும், கிட்ஸும் ஹாப்பி நானும் ஹாப்பியா இருந்தேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வரப்போ இஷான் மட்டும் கிளாஸ் வெளியே முட்டி போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட என்னாச்சுப்பான்னு கேக்குறாரு. பட் இஷான் அவரை பார்த்து பயப்படுறான். சோ ஒன்னும் இல்லப்பா, சரி பயப்படாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அமீர் கான் இஷானோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உன் ஃப்ரெண்டு எங்கப்பான்னு கேக்குறாரு. அவனும் இங்கதான் இருந்தான், அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டான்னு சொல்றான். அதுக்கு அவரும் அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் எப்பவுமே பயந்த மாதிரியே இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் அவனுக்கு அவன் வீட்டுக்கு போகணும்னு ஆசை, அவனுக்கு எழுத படிக்க சுத்தமா வரல, அவன் நோட் ஃபுல்லா ரெட் மார்க்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அமீர் கானும் இஷானோட எல்லா நோட் புக்ஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல எல்லாம் தப்பா இருக்கு, மிரர் வேர்ட்ஸா இருக்கு. சோ இப்ப அவனுக்கு டிஸ்லெக்சியா ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. டிஸ்லெக்சியானா வார்த்தைகளை எழுத படிக்க புரிஞ்சுக்க கஷ்டப்படுவாங்க. பட் இந்த மாதிரி கிட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும். அமீர் கான் இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு அங்க இருக்க பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா இஷான் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு நான் இஷானோட டீச்சர், அவனோட நோட் புக்ஸ் கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேக்குறாரு. அதை பார்த்துட்டு இருக்கப்போ அதுல ஒரு பெயிண்டிங்க பாக்குறாரு. இது யார் வரைஞ்சதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் அம்மாவும் இஷான் தான் வரைஞ்சான்னு சொல்றாங்க. இஷானுக்கு வரைய தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் அம்மாவும் இஷான் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸும் அவரோட கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அவரும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஏன் அவனை வெளியே அனுப்புனீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் அப்பாவும் எங்களுக்கு வேற வழி இல்ல, அவன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயிலு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்ல, என் பெரிய பையன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட், பட் இஷான் எல்லாத்துலயும் ஃபெயில்னு சொல்றாரு. அதுக்கு அமீர் கானும் இஷானுக்கு லெட்டர்ஸ் எதுவுமே புரியல, மிரர் லெட்டர்ஸ்ல எழுதுறான், ஸ்பெல்லிங் தப்பா எழுதுறான், அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான், அப்படியும் அவனுக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இஷானோட அப்பா அதெல்லாம் இல்லங்க, சோம்பேறித்தனம், திமிரு, படிக்காம இருக்கிறதுக்கு ரீசன் சொல்றான்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. சோ இப்ப அமீர் கான் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இஷானோட அப்பா கிட்ட கொடுத்து அதுல இருக்க லெட்டர்ஸ படிக்க சொல்றாரு. அதுக்கு அவரும் இது சைனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கு, எனக்கு எப்படி படிக்க தெரியும்னு சொல்றாரு. பதிலுக்கு அந்த டீச்சரும் இல்ல உங்களால படிக்க முடியும், இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்கன்னு சொல்றாரு. புரியாத லெட்டர்ஸை எப்படிங்க படிக்க முடியும்னு சொல்லிட்டு இஷானோட அப்பாவும் இப்ப டென்ஷன் ஆகி கத்துடுறாரு. உங்களுக்கு புரியாத லெட்டர்ஸை படிக்க சொன்னது எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, இப்படிதான் இஷானுக்கும் அவன் படிக்கிற லெட்டர்ஸ் என்னன்னு அவனுக்கு புரியலன்னு அமீர் கான் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் பேரு டிஸ்லெக்சியான்னு சொல்றாரு. அதுக்கு இஷானோட அப்பா மறுபடியும் டென்ஷன் ஆகி என் பையனுக்கு மூளை வளர்ச்சி இல்லன்னு சொல்ல வரியான்னு கேக்குறாரு. அதுக்கு அமீர் கானும் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, உங்களை விடவும் என்ன விடவும் சூப்பரா வரைஞ்சிருக்கான், மூளை சரியில்லாத பையனால இதெல்லாம் எப்படி வரைய முடியும்னு கேக்குறாரு. பதிலுக்கு அவன் அப்பாவும் இந்த பெயிண்டிங்ஸால என்ன யூஸ்னு கேக்குறாரு. அதுக்கு அமீர் கானும் ஏன் எல்லா குழந்தைங்களும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் டாப்பர்ஸா தான் இருக்கணுமா, ஒவ்வொரு கிட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும்னு எடுத்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இஷானோட அம்மா அவனோட சின்ன வயசு வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஃபீல் பண்ணி இஷானை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் கிளாஸ்ல அமீர் கான் இஷான் கிட்ட அவனோட டிராயிங் ஃபிளிப் புக்கை காமிச்சிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனை பத்தின ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன்னு ஸ்டார்ட் பண்றாரு. இஷானுக்கு ஒரு பக்கம் பயம், அவனை பத்தி தான் இந்த டீச்சர் சொல்ல போறாங்கன்னு பயந்துட்டு இருக்கான். ஒரு பையனுக்கு எழுதவும் சரியா வராது, படிக்கவும் சுத்தமா வராது, அவனுக்கு வேர்ட்ஸை பார்த்தாலே பயம், எவ்வளவு படிச்சாலும் அவனுக்கு அது புரியாது, எல்லா லெட்டர்ஸும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
பட் அது கூட தெரியாத ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நம்ம இஷானும் அவனை தான் சொல்ல போறாங்கன்னு பயந்துட்டே இருக்கான். அப்ப அந்த டீச்சரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போட்டோவை காமிச்சு இவர் தான் அந்த ஜீனியஸ்னு சொல்றாரு. அப்புறம் லியோனார்டோ டாவின்சி இவர் போட்டோவை காமிச்சிட்டு இவருக்கு சின்ன வயசுல லெட்டர்ஸ் எல்லாம் மிரர் லெட்டர்ஸ் மாதிரி தெரியும்னு சொல்றாரு. இப்ப இஷானை கூப்பிட்டு இஷான் அந்த லைட்டை போடுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ இப்ப வாயை திறந்து தாமஸ் ஆல்வா எடிசன் பதில் சொல்றான். சூப்பர் சூப்பர் இஷான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ஆல்பபெட் சரியா தெரியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அபிஷேக் பச்சன் போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இவருக்கும் சின்ன வயசுல ஆல்பபெட் சரியா படிக்க வராது, பட் இப்ப இவர் ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள சொல்லி நிறைய டேலண்டட் பர்சனுக்கு சின்ன வயசுல சரியா எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓகே கிளாஸ் ஓவர்னு சொல்லிடுறாரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சதும் இஷானை மட்டும் தனியா கூப்பிட்டு ஒருத்தர் பேரை மட்டும் சொல்ல மறந்துட்டேன்னு சொல்றாரு. அவனதான் சொல்ல போறாருன்னு இஷான் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த டீச்சர் அது நான் தான் சொல்றாரு. எனக்கும் சின்ன வயசுல எழுத படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் என் அப்பா அதை புரிஞ்சுக்கவே இல்லை. பட் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நான் இங்க ஒரு டீச்சரா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இஷான் மட்டும் அவன் கிட்ட இருக்க குச்சி, மரத்துண்டு, இலை, ரப்பர் பேண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு அழகான போட் ரெடி பண்ணிருக்கான். இப்ப அதை தண்ணி தேங்கி இருக்க ஒரு குட்டையில அதை விட்டுறான். அந்த போட்டும் அழகா தண்ணியில ரியல் போட் மாதிரி மூவ் ஆகுது. இத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு கிளாப் பண்றாங்க. அமீர் கானும் ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த போட்டை எடுத்துட்டு போய் அவர் ரூம்ல நம்ம இஷான் ஞாபகமா அதை வச்சுக்கிறாரு. அமீர் கான் இப்ப பிரின்சிபலை பார்க்க வந்துட்டு சரி இஷானை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், எழுத படிக்க தான் சரியா வரல, பட் ரொம்ப நல்லா டிராயிங் பண்றான், அவன் டிராயிங்ஸை பாருங்கன்னு சில டிராயிங்ஸை காட்டிட்டு அவனோட ஃபிளிப் புக்கையும் எடுத்து காட்டுறாரு. இஷானுக்கு மட்டும் 2 to 3 hours எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு கொஞ்சம் கேர் பண்ணா ரைட்டிங் அண்ட் ரீடிங் அவனுக்கு ஈஸியா வந்துடும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பிரின்சிபலும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப அந்த டீச்சர் இஷானுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. மண்ணுல ஆல்பபெட்ஸை எழுதி அவனுக்கு லெட்டர்ஸை கத்து கொடுக்கறாரு. அப்புறம் கையில லெட்டர்ஸை எழுதி அந்த லெட்டர்ஸை கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்புறம் பெயிண்டிங்ஸை வச்சு ஆல்பபெட்ஸ் எழுத வைக்கிறாரு. கிளே வச்சு மாடல் செஞ்சு வேர்ட்ஸை கத்து கொடுக்கறாரு. அப்புறம் ஸ்டெப்ஸ்ல நம்பர் எழுதி வச்சு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் கத்து கொடுக்கறாரு. அப்புறம் கிராஃப் வரைஞ்சு அந்த லைன்ஸ்குள்ள நம்பர்ஸ் எழுத வைக்கிறாரு. இப்படியே நம்ம இஷானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து இப்ப நம்ம இஷானோட ஹேண்ட் ரைட்டிங் முத்து முத்தா அவ்வளோ அழகா இருக்கு. இப்ப இஷான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுவும் ஸ்பீடா படிக்கிறான். வேற லெவல்ல இப்ப நம்ம இஷான் சூப்பரா ட்ரெயின் ஆகிட்டான். அமீர் கான் இப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் வைக்கிறாரு. அதுல ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே கலந்துக்கணும்னு நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்காரு. இப்ப கிளாஸ்ல பெயிண்டிங் காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப இஷானோட அப்பா அமீர் கானை பார்க்க வந்திருக்காரு. இஷானோட அப்பா அந்த டீச்சர் கிட்ட என் ஒய்ஃப் டிஸ்லெக்ஸியா பத்தி நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சரும் ஓகே சார், பட் அதை எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க தான் எங்களை பேரண்ட்ஸா இருந்துட்டு இஷான் மேல நாங்க கேர் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, நாங்க கேர் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சரும் கேரா, என்னைக்காவது உங்க பையன் கிட்ட ஐ லவ் யூ சன்னு சொல்லிருக்கீங்களா? ஹக் பண்ணி அவனுக்கு கிஸ் பண்ணிருக்கீங்களா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்பா கிட்ட சொல்லுப்பா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்களா? நீ ஃபெயில் ஆனா கூட ப்ராப்ளம் இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களா? இதெல்லாம் தான் கேரிங்னு சொல்றாரு. இப்ப இஷானோட அப்பாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டே சோகமா வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்ப இஷான் ஒரு போர்டை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கான். இஷான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறான். அவர் பையன் கிட்ட இத்தனை நாளா அன்பு, பாசம் இது எதுவுமே காட்டாம அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில இப்ப கண் கலங்கி அழுதுட்டு அவர் பையன் கிட்ட பேசாமலே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் பெயிண்டிங் காம்படிஷன் ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இஷானை மட்டும் காணும். காம்படிஷன்ல எல்லா டீச்சர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஒரு டீச்சர் மட்டும் 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க எல்லா டீச்சர்ஸோட ஃபேஸையும் அங்கேயும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த டீச்சர்ஸே சிரிச்சிட்டு இருக்காங்க. சீஃப் கெஸ்டா அமீர் கான் அவரோட ஓல்டு டீச்சர், பெயிண்டர் அண்ட் அவரோட குரு, அவர் கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டிருக்காரு. அமீர் கானும் இஷானை தேடிட்டே இருக்காரு. இப்ப காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம குட்டி ஹீரோ இப்ப பொறுமையா ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அமீர் கானும் ஓடி போய் அவனுக்கு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம இஷானும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ல போய் உட்கார்ந்துட்டு வரைய ஸ்டார்ட் பண்றான். டைம் ஆகுது. எல்லாரும் டிஃப்ரெண்டா வரைஞ்சிட்டு இருக்காங்க. 5 minutesல போயிடுவான்னு சொன்ன டீச்சர் கூட இப்ப பொறுமையா உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒரு டீச்சர் வரைய தெரியாம எதையோ கிறுக்கி வச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் டிராயிங்க பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவங்க கூட அந்த டீச்சரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஒரு காம்படிஷன் மாதிரி இல்லாம இப்ப அந்த டே ஒரு ஹாப்பியான டேவா போகுது. டீச்சர்ஸ் எல்லாரும் பல வருஷம் கழிச்சு பெயிண்டிங் பண்றதுனால இப்ப ஒரு புது சந்தோஷத்தோட அவங்களோட டென்ஷன், கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைங்களோட ஒன்னா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அமீர் கானும் ஏதோ ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. நம்ம இஷான் பெயிண்ட் பண்ணி முடிச்சு
முடிச்சிட்டு இப்ப அதை கொண்டு வந்து டீச்சர் கிட்ட கொடுக்கறான். பார்த்தா ஒரு வித்தியாசமான அவதார் உலகத்தை ரொம்ப அழகா டிஃபரெண்டா வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு செம்ம ஷாக்கு. அவ்வளோ தெளிவா அழகா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அப்படியே டீச்சர் என்ன வரைஞ்சிருக்காருன்னு இஷான் போயிட்டு எட்டி பார்க்கறான். பார்த்தா இஷானை அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்பவுமே சிரிக்காத நம்ம இஷான் குட்டி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங்கை வரைஞ்சு வச்சிருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம இஷானுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப காம்படிஷன் முடிஞ்சிச்சு. பிரின்சிபல் பேசிட்டு இருக்காரு. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போற ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்க இயர் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் செகண்ட் பெயிண்டிங்க லாஸ்ட் பேஜ்லயும் போட போறோம்னு சொல்றாரு. இப்படி ஒரு சந்தோஷமான காம்படிஷன் உருவாக்குன நிக்கும் டீச்சர் இனிமேல் டெம்பரரி டீச்சர் இல்ல, அவர் ஒரு பெர்மனன்ட் டீச்சர்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் 2 பேர் பெஸ்ட் பெயிண்டிங்கா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 2மே பெஸ்ட் பெயிண்டிங்னு சீஃப் கெஸ்ட் சொல்லிட்டாங்க. பட் ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதாவது டீச்சரை ஸ்டூடெண்ட் தோக்கடிச்சிட்டான். நிக்கும்போட பெயிண்டிங்கை தோக்கடிச்சது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம இஷான் தான் சொல்றாங்க. இஷானால தைரியமா ஸ்டேஜ்க்கு கூட வர முடியல, ஒளிஞ்சிட்டே இருக்கான். அமீர் கான் தான் கிட்ட வந்து இஷானை கூட்டிட்டு போறாரு. அங்க இஷானுக்கு எல்லார் முன்னாடியே சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. இஷானால கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஓடி போய் அவன் டீச்சரை கட்டி பிடிச்சுக்கிறான். நம்ம எல்லாராலையும் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த சீன் அவ்வளவு எமோஷனலா டச்சிங்கா இருக்கும். அமீர் கானும் கண் கலங்கிட்டே நம்ம இஷானோட கண்ணீரையும் தொடச்சு விட்டுட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்ப அந்த வருஷம் இயர் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இஷானோட பெயிண்டிங்கும் லாஸ்ட் பேஜ்ல நிக்கும் டீச்சரோட பெயிண்டிங்கும் போட்டிருக்காங்க. இஷானோட பேரண்ட்ஸ் பிரின்சிபலை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிரின்சிபல் இந்த இயர் புக் எடுத்து காட்டுறாரு. இப்ப இஷானோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட வராங்க. அந்த டீச்சர்ஸும் ஸ்டார்டிங்ல இஷான் படிக்க மாட்டான்னு தான் நினைச்சோம். பட் கொஞ்ச நாள்லயே இஷான் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கான். ரொம்ப நல்லா படிக்கிறான், பல திறமைகள் அவன்கிட்ட இருக்குன்னு புகழ்ந்து பேசுறாங்க. அதை கேட்டதுமே இஷானோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்குது. என்னால நம்பவே முடியல, ரொம்ப தேங்க்ஸ் சார்னு இஷானோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அந்த டீச்சர்ஸும் நாங்க இல்ல, நிக்கும் டீச்சர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவர் தான் உங்க இஷானை கேர் பண்ணி பாத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப இஷானும் அவன் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை இஷானோட பேரண்ட்ஸும் நிக்கும் டீச்சரும் பாத்துட்டு இருக்காங்க. இஷானோட அப்பாவால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீச்சரும் அவரை ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க, நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இஷானை கூப்பிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூன்னு சொல்றாரு. இஷானும் இப்ப கிளம்பிடுறான். கரெக்டா கார் கிட்ட போறப்போ அப்படியே திரும்பி வேகமா ஓடி வந்து அந்த டீச்சரை ஹக் பண்ண வரான். அந்த டீச்சரும் அவனை அப்படியே ஹைட்ல தூக்கி கொஞ்சறாரு. இதோட இந்த மூவி முடியுது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்கும். அது பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள ஃப்ரீயா வாழ விடணும். எல்லா குழந்தைங்களும் வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான கருத்தை டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி எமோஷனலா அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.